Yes, sir. So inverse of 2 by 2 method, what is in shortcut method? So suppose A equal to A, B, C, D ன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. Find A inverse கேட்குறோம். 1 மார்க் கொஸ்டின் கேட்குறேன், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா A inverseோட ஃபார்முலா தெரியும், என்ன தெரியும்? 1 by 1 by determinant of A into adjoint of இது நார்மல் ஃபார்முலா. ஸோ டிட்டர்மினன்ட் என்ன வருதுங்க? AD minus BC. BC. அப்போ 1 by AD minus BC, பட் இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நான் எப்படி கற்றுக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். சரியா? Okay, sir. இப்போ என்ன இருக்குது நம்ம கையில்? ABCD இருக்குதா? இப்போ என்ன Yes, sir. பண்ணணும்னா இந்த ஏவும் டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏவும் டியும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே டி, இங்கே ஏ. DBCA. அப்போ இங்கே பிசி இருக்குதுல்ல, இந்த பிசிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் சைன் போட்டுருங்க. என்ன சைன் இருக்குதோ அது ஆப்போசிட்ஸ். இதுதான் இன்வெர்ஸ். நீ டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது, இது எழுதுனா போதும். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by ஏடி மைனஸ் பிசி. என்ன வேல்யூ? பி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. Okay, ஒரு sir. மேட்ரிக்ஸ் செக் பண்ணி பார்க்குறியா? ஃபார்முலா மெத்தடும் செக் பண்ணிப்பாரு, நார்மல் மெத்தடும் செக் பண்ணிப்பாரு. Okay, sir. சரி, இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். A equal to 1, 5, 3, 4. சொல்லுமா, நார்மல் ஃபார்முலா போட்டு என்ன கிடைக்கும்? A inverse equal to 1 by determinant of A. Determinant of A போட்டு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா மெத்தட் போடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா மெத்தட் போடலாம், அப்புறமேட்டு நம்ம நார்மல் மெத்தட் சொல்லலாம். Okay, sir. AD 4 minus 15 4 minus minus 1 minus 1. சரி, இது டிட்டர்மினன்ட். அப்போ என்னது? இன்ட்டு கோ பெற்றிருக்கிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் தானே. 4 டி தானே, டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 4 1 1 minus 5 minus 4 minus 3. எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். சரி, இப்போ நார்மல் மெத்தட் போடுங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அதே தான் வரப்போகுது. டிட்டர்மினன்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கோ பேட்டர் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா? சொல்லுமா, உன்னோட அட்ஜாயிண்ட் +4 அப்புறம் minus 5. அடுத்து 5ஓட கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? -3யா? 5 5 minus 8. அடுத்து 3ஓட கோப்பேட்டர் -5 ஆமாம் சார், minus 5. அப்போ இது என்னது? 4ஓட +1 plus 1 இப்போ என்ன வேணும்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா? transfer. ஆமாம் சார். கண்டுபிடிக்கிறா 4 4 minus 5 minus 3 plus 1. அதே தான். அப்போ என்னாச்சு? A inverse equal to -1/11 into adjoint of A 4 -5 -3 1. ரெண்டு செக் பண்ணுமா? ஃபார்முலா மெத்தட் போட்டுங்க. 4 -5 -3 1. இங்கே என்ன கிடைக்குது? 4 -3 -5 -3 1. ரெண்டும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஓகே சார். அப்போ 2 by 2 மெத்தட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மெயின் டயகனலில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க பிளேஸை. செகண்டரி ட்ரையாங்கிள் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. என்னமா? மெயின் டயகனலில் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, செகண்டரி ட்ரையாங்கிளில்